Hi friends, welcome back to Mama Bima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போறோம். அண்ணன் பொண்ணுக்கு வந்து இன்னைக்கு ஃபங்க்ஷன் அப்படினு சொல்லிட்டு அதாவது என்ன பூப்பு நன்னீராட்டிறான்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து தமிழ்ல சொல்ல போனா எங்கதுல வந்து என்ன சொன்னேன்னா பெரிய பொண்ணான சீரு அது சொல்லுவாங்க. அந்த ஃபங்க்ஷன் தான் இன்னைக்கு கிளம்பிட்டோம். இதுதான் என்னோட அவுட்ஃபிட். இன்னைக்கு எப்படி இருக்கு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு நான் அம்மா தங்கச்சி பையன் தங்கச்சி ஹஸ்பண்ட் எல்லாருமே தான் போறோம். வாங்க வீடியோக்குள்ள போல இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணலாம். இன்னைக்கு சுவாரஸ்யமான வீடியோ. இது கூட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட நேட்டிவ் பிளேஸுக்கு நான் போறேன். நேட்டிவ் பிளேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து நம்ம கெட் டுகெதர் மாதிரி நம்ம எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இன்னைக்கு அவங்களையும் பார்த்து எல்லாத்தையும் ஹாப்பியா போறோம். இன்னைக்கு நான் படிச்ச ஸ்கூலு எங்க வீடு எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு காட்ட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூப்பரா இருக்கு இன்னைக்கு வீடியோ. கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சு. உங்க அப்பா தான் பாவம் போய் மாட்டிக்கிட்டாரு தெரியாதனமா. அவங்க வீட்டுக்காரர் அப்படியே நேரா அப்படி வந்துருவாரு. நாங்க அதுக்குள்ள ஃபங்க்ஷன் முடிஞ்சே போயிடும் அவர் வரதுக்குள்ள. அதனால நாங்க முன்னாடி போறோம், நீங்க பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டோம். அம்மா முன்னாடி இருக்கு சிம்ரன். எஸ், சிம்ரன் பாட்டி முன்னாடி இருக்காங்க. அந்த பையனுக்கு எக்ஸாம் யாருமே வரல. நான் ஒருத்தி மட்டும் ஹாப்பி மேரேஜ். ஓகே, இது வந்து எங்க ஊர் ஆறு. இதுதான் நாங்க சின்ன குழந்தையில வந்து தலையில துணி வச்சுட்டு வந்து எங்க துணி துவைச்சு எடுத்துட்டு போவோம். இந்த ஆத்துல தான் இப்ப தண்ணி கம்மியா இருக்குது, நிறைய தண்ணி இல்லை. இது பவானி ஆறு கனெக்ஷன். பவானி சாகர் கரெக்டா போகும், இந்த வாய்க்காலுக்குலாம் போகும். நான் வந்து நினைச்சேன் ஆத்துக்கு போகணும், ஸ்கூல் போகணும், என் ஃப்ரெண்ட்ஸுங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுன்னு இருந்தேன். ஆனா பார்த்தா இந்த மண்டபத்துக்கு கீழேயே இப்படி ஆறு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு எனக்கு நல்ல நாள் நினைக்கிறேன். நான் ஆசைப்பட்டது எல்லாமே இன்னைக்கு இங்க நடக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, கொஞ்ச நாள் எங்க அக்கா தலையில வச்சுட்டு வருவாங்க. திறந்து விட்டாங்க போல, நிறைய தண்ணி வருது. இப்ப ரொம்ப நாளாவே நான் வந்து என்னோட நேட்டிவ் பிளேஸ்க்கு வந்து இங்க வரணும்னு ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். பட் கிடைக்கல. இன்னைக்கு ஒரு ஹோல் டே நான் சொல்லிட்டு தான் வந்தேன் மாமா கிட்ட, யாருனாச்சும் என்ன ஃபோன் பண்ணீங்க உங்க நம்பர் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருவேன்னு சொன்னேன். காலையில இருந்து அவங்க யாருமே எனக்கு ஃபோன் பண்ணல. நான் தான் வந்து மௌலிக்கு ஃபோன் பண்ணி எங்க சித்தி பேசணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தேன். இன்னைக்கு வந்து ஹாப்பியா இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு விஷயத்த பார்த்தேன். ஆனா வந்து இங்க எல்லாருமே என்கிட்ட பேசினாங்க, ரொம்ப ஹாப்பியா இருந்தது. எல்லாரையுமே மீட் பண்ணோம் இன்னைக்கு. இன்னும் வந்து மீட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து அங்க ஆஜராயிட்டாங்க என் ஃப்ரெண்டு வீட்டுல. நெக்ஸ்ட் அங்க போறோம். போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அது ரிட்டன் கிஃப்ட். எல்லாம் எங்க கேங் எல்லாமே கிளம்புது அப்படியே. பாருங்க, இது 3ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் சிம்ரன், இது 3ஆம் நம்பர் சிம்ரன். இந்த மஞ்சள் சாரி 4ஆம் நம்பர் சிம்ரன் தான் வந்து பிடிக்க முடியல. சிம்ரன். ஆமா, பாய் போலாமா? இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சிறுமுகடம் வந்திருக்கேன். இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க, இவங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸுங்க. இவ என்னோட 3 மாசம் பெரியவ, இவ என்னோட 2 மாசம் பெரியவ. கிருத்திகா, திவ்யா, இது என் தங்கச்சி. நாங்க வந்து இப்ப ரொம்ப நேரம் ஆச்சு. ரொம்ப நேரமா கிருத்திகா வீட்டுல ஆட்டாடிச்சு பேசிட்டு இருக்கோம். ஆனா எங்க அம்மா பின்னாடி வந்து காதுல வாயில சிம்ரன் வந்து தொல்லை பண்ணினே இருக்குது. இருந்தாலும் நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். ஜாலியா இருக்கு. இதெல்லாம் பாக்குறதுக்காக நான் ஊர்ல இருந்தே வந்தேன். 6 பார்த்தாச்சு, இவங்க 2 பேர்த்த பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? ஸ்கூல் பார்க்கணும். ஸ்கூல் பார்க்கணும். அது வந்து முடியுமான்னு தெரியல. பட் வெயில் நின்னா மேபி போகலாம், இல்ல அப்படின்னா வாய்ப்பு கிடையாது.
இதோட முடிச்சுட்டு அப்படியே பேக் பண்ணி அப்படியே சட்டர் கோயம்புத்தூர் பெரியநாயக்கம்பலத்துல சட்டர் மூட்டோட நேரா சென்னைக்கு போயிடுவார். அவ்வளவுதான். கிருஷ்ணா பாய் பாய். மனப்படி வச்சிருக்குப்பா. பாய். பாய். வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துல பாப்போம். ஓகே வாப்பா, கண்டிப்பா மீட் பண்ணுவோம். பாய் 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 அக்கா. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன். வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறது, சுத்தமாக உடம்பு முடியல. வரும்போதே ஃபீவரில் தான் வந்தேன். என்ன சொல்லுவாங்க, போகும்போது ஒரு இங்கேருந்து போகும்போதே வந்து கோல்டு காஃபோடு தான் போனேன். பட் அங்கே போயிட்டு என்னாச்சு அப்படின்னா, வீடு வீடாக நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் போகணும். அங்கே தண்ணி குடிச்சது நான் என் பிளான் மொத்தத்தையும் சொதப்பினது மழை தான். அதுக்குதான் நம்ம ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் ஒரு பொட்டு மழை இல்லை. எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் உட்கார்ந்த வரைக்கும் தான் உங்களுக்கு வந்திருக்கும். ஏன் அப்படின்னா அது வரைக்குமே மழை இல்லை. அவங்க வீட்டில் போய் உட்கார்ந்தோடனே அவ்வளோ மழை, ஒரு மின்னல் விழுந்தது பாருங்க. நாங்களே எல்லாம் பயந்துட்டோம். அந்த அளவுக்கு செம மழை தட்டி எத்துச்சு. அந்த மழையிலையும் விடாம நாங்க என்ன பண்ணோம், என் ஃப்ரெண்டோட கடைக்கு போனோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்க சைல்டுஹுட் எங்க லைன்ல வந்து நாங்க ஒன்னா வளர்ந்தோம். அவங்க அந்த அக்கா கடைக்கு போனோம். அப்புறம் வந்துட்டு இன்னொரு கிளாஸ்மேட் வீட்டுக்கு, அவ வீட்டுக்கு ரயா நகருக்கு போனோம். அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்படியே சுத்திட்டே இருந்தோம். அன்னைக்கு ஃபுல்லா டே ஃபுல்லா மழையில நினைஞ்சிட்டே எல்லாம் சுத்தணும், எல்லாம் கொண்டோம். ரொம்ப ஹாப்பியா இருந்தது. மெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா என் அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகணும், எல்லாத்தையும் பார்க்கலாம், ரிலேஷன்ஸ் எல்லாம். இது வந்து என் அம்மா வீட்டு சைடு. என் அம்மா கூட பிறந்தவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 பேர், எங்க அம்மாவோட சேர்த்து 5 பேரு. அதுல பெரியம்மா இல்ல, பெரியம்மாவோட பசங்க 2 பேர் தான் இருக்காங்க. பெரியப்பாவும் இல்ல, பெரியம்மாவும் இல்ல. பெரியம்மாவோட ஃபர்ஸ்ட் பையனுக்கு தான், அவங்களோட பொண்ணுக்கு தான் வந்து இந்த சீரு. அதுக்கப்புறம் எங்க அம்மாவுக்கு நாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க சித்தி, அவங்க சின்னாலம்பட்டியில் இருக்காங்க. ஆல்ரெடி நிறைய தடவை நான் வீடியோல சொல்லியிருப்பேன் அவங்களை என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து 3 பசங்க, ஒரு பொண்ணு, 2 ட்வின்ஸ் பசங்க. எல்லாருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு, எல்லாருக்குமே குழந்தை இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4வது எங்க சித்தி, கிரிஜா சித்தி, அவங்க மேட்டுப்பாளையத்துல இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு, அவங்களுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு வந்து 2 ட்வின்ஸ். கடைசியா எங்க மாமா, என்னோட தாய் மாமா ராஜா மாமா, அவங்க எங்க அத்தைக்கு 2 பசங்க. அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அவங்க ஃபேமிலிக்கு மட்டும்தான். பொண்ணு வந்து பெரியவா, அவங்களுக்கு இன்னும் மாப்பிள்ளை பாக்குறாங்கன்னு தெரியல. அந்த இதுதான் போயிட்டு இருக்கு. இப்ப அவங்க எல்லாத்தையுமே போனோம், மீட் பண்ணோம், ஹாப்பியா எல்லாத்துக்கிட்டையும் பேசணும். என்ன சொல்றது, ரொம்ப வருஷம் கழிச்சு எல்லாத்தையும் மீட் பண்றேன். ஏன்னா நான் 7-8 வருஷம் ஆச்சு நான் இங்க சென்னைக்கு வந்து. அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே நான் அவ்வளவா வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டே இல்லை. இது ஆக்சுவலா வந்து சிறுமுகையில நடக்குது அப்படின்னே தான் சரி இவங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும், என் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அவங்களோட எடுத்த போட்டோஸ் மட்டும் நான் அட்டாச் பண்றேன் பாருங்க. எல்லார் வீட்டுக்கும் போகணும், ஜாலியா என்ஜாய் பண்ணணும், செம்ம ஹாப்பியா இருந்தது. கொஞ்சம் மழை நின்று இருந்தது அப்படின்னா நாங்க வந்து லைன் வீட்ல இருந்தோம் ஃபர்ஸ்ட் எல்லாருமே. அந்த லைன் வீடு, அந்த கிணறு, நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். அந்த கிணறு, அப்புறம் அந்த கோவில், அப்புறம் வந்துட்டு என் ஸ்கூலு, எல்லாத்தையுமே காட்டலாம்னு நினைச்சேன். எதையுமே காட்டவும் முடியல, போகவும் முடியல, என்னால் பார்க்கவும் முடியல. அந்த அளவுக்கு மழை பேஞ்சுனே இருந்தது. வந்துட்டு இன்னும் எனக்கு ஃபீவரும் சரியாகல. ஏன்னா என் டாக்டர் வேற இல்ல, அவங்க லீவ்ல போயிட்டேன் அப்படின்ட்டாங்க. இங்க பக்கத்துலதான் மெடிக்கல் ஷாப்ல வந்துதான் டேப்லெட் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதனால ஒன்னும் சரியான பாடம் காணும். பட் இருந்தாலும் ஓகே. ஆனா போனது வந்ததெல்லாம் ரொம்ப ஹாப்பி. வர வர எப்படா வீடு வந்து சேருவோம்னு ஆயிடுச்சு. வீடு வந்து மாத்திரை போட்டு படுத்தது தான் எனக்கு தெரியும். இந்த விளாக் வந்து சொதப்புனதுக்கு காரணம் வந்து மழை மட்டுமே தவிர, நான் வந்து எனக்கு உடம்பு இல்லைனாலும் எனர்ஜெட்டிக்கா நான் வந்து எல்லாத்தையும் ஊர் சுத்திட்டு தான் வந்தேன். கெட் டுகெதர் மாதிரி கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் குரூப் அப்படியே ஆக்டிவா அப்படியே துள்ளி குதிச்சுன்னு இருக்குது, என்னன்னு தெரியல. சரி ஃப்ரெண்ட்ஸ், எப்படியும் கெட் டுகெதர் ஏதாவது அரேஞ்ச் பண்ணாங்கன்னா அதுக்கு நம்ம போவோம். பேபிமா ஊருக்கு கிளம்பிடுச்சு. நம்ம கூப்பிட்டு போய் ஃபிளைட்ல ஏத்தி விட்டாச்சு. இந்நேரத்துக்கு ஏர்ல இருப்பாங்க அந்த அம்மா. ஸோ அந்த வே போயிட்டு இருப்பாங்க. நம்ம டிராப் பண்ணிட்டு வரத்துக்கு ஒரே டிலே ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் எங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி போகுது அப்படின்னு இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. இதுக்கப்புறம் எங்க லைஃப் ஸ்டைல் எப்படி போகுது, நாங்க 3 பேர் சேர்ந்து வீட்டுல என்ன பண்றோம், எப்படி சாப்பிடுறோம், எல்லா இதுவும் தெரியும். இன்னைக்கு மேட்ச் இருக்கிறதுனால ஜாலியா மேட்ச் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 18 அது என்ன ஸ்பீக்கர், அது போட்டுக்கலேன். எதுக்கு மேட்சுக்கு, எதுக்கு ஸ்பீக்கர்? மேட்சுக்கு ஸ்பீக்கர் வேணாம். நைட்டு படம் பார்ப்போம், நிறைய வேலை பண்ணிட்டு இருப்போம். சோ ஒன்னொன்னா உங்களுக்கு ஷூட் பண்ணி நான் போடுறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்படி என்ன பண்றோம்ன்றத பாருங்க. பாட்டு கேட்டு நான் பாட்டுக்கு யாரு வம்புக்கு போகாம தும்புக்கு போகாம வச்சுன்னு இருக்கேன். உடனே வந்து வர
இங்கே பாப்பா வந்து துணி மடிக்குது. அவங்க அம்மா வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போகுது. துணியெல்லாம் மடிச்சு பக்காவா எடுத்து இல்லையா? என் துணி நான் சும்மா தூக்கி போட்டு மடிச்சு துணி டெய்லி ஒரு ரேக் க்ளீன் பண்ணிட்டு வரேன். டெய்லி ஒரு ரேக்கு. இப்போ அழகா இதை மட்டும் பாருங்க, இதை பாருங்க, அதுக்கு மேல பார்க்கணும். இங்க 3 ரேக் ஃபுல் ஆயிடுச்சு. ஆமா, இது மேல பாத்தீங்கன்னா பயந்துருவீங்க. அங்க பாருங்க தொங்குது. அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் மேல வைக்கணும் டாடி. மேல வைக்கணுமா? அப்ப எல்லா பெட்டியும் ஃபில் பண்ணிடு. இப்போ அடுத்த வாரம் டூர் கிளம்பும் போது என்ன பண்ணுவேன்? சரி, அவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம். நம்மள போட்டு டார்ச்சர் பண்றான். எஸ், என்ன போட்டு டார்ச்சர் பண்ணுறான் அவன். 12 மணி வரைக்கும் விட மாட்டான் பண்றது. இங்க பாருங்க, மேட்ச் பார்த்துன்னு ரன்னிங் கமெண்ட்ரி குத்துனுங்கிறான் எனக்கு. ஆர்சிபி சூப்பர் பேட்டிங். ஆமா, என்ன பாப்பா எல்லாத்தையும் முடிச்சிட்டியா? அங்கே பாருங்க, இப்படி சூடு இல்லி நோடு எல்லாத்தையும் அடிக்காச்சு. பர்ஃபெக்ட். இன்னொரு 10 days கழிச்சு காட்டுறேன், திரும்பி அதே மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ட்ரெஸ்ஸு போட்டு வச்சிருக்குது. இதெல்லாம் நிறைய நல்ல ட்ரெஸ் இருக்குது. அதெல்லாம் தனியாக எடுத்து வெயி. எடுத்து மேலே வைக்கிட்டு சூட்கேஸ் மட்டும் இறக்கி கூட. எந்த சூட்கேஸ்? எல்லா சூட்கேஸ் அது கொஞ்சம் காலியாக தான் ரெடி இருக்கு. என் ப்ளூ சூட்கேஸ் மட்டும் அதுக்கு கொடுத்துட்டு அதில் போட்டு கொடுத்துட்றேன். அவ்வளோதான். சரி, ஓகே. இப்ப சாரி வேற அடுக்கணும். நான் சாரி எங்க தலையில அடிக்கிட்ட சுத்த முடியும் என்னால. அதுதான் இந்த சூட்கேஸ்ல போட்டு எடுத்து வைக்கிறேன்ல. எல்லாமே பத்தல. அப்ப சாரிக்கு நீ தனி ரேக் இது பண்ணிடு. அப்ப மத்தலத்துக்கு வெளியில விசிறிடு. எம்டி பண்ற. எம்டி பண்ண முடியல. நானும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன். எம்டி பண்ண முடியல. பாரு எங்க தான் இடம் இருக்கு, நீ சொல்லு பார்க்கலாம். நீ இப்படி எல்லாம் வச்சா வேலைக்கு ஆகாது. பழைய குருடி கதவை தரடின்ட்டு எல்லாத்தையும் போட்டு அமுக்கு. அப்பதான் உன் சாரி வைக்கிறதுக்கு ஒரு ரேக்கே தேவைப்படும். நம்ம சாரி வாங்கி அடுக்கிறதுக்கு. அதுதான் சொல்றேன். பெட்டி எல்லாம் கதைக்காகாது. பெட்டி கடைக்கு ஆகலதான். இப்ப என் பெட்டி மட்டும் நீ இறக்கி கொடுடாடி. இதெல்லாம் தூக்கி நான் மேலே ஏத்திடுறேன். அப்புறமா அந்த 2 சூட்கேஸ்லயும் அந்த பேக்லயும் போட்டு அடைச்சுக்கிறேன் நான் சாரிய. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது எது ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாலே இது எனக்கு அப்படின்னு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நைட்டு என்னென்ன பண்ணோம் அப்படின்றத நம்ம காட்டிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் படுத்து தூங்கிட்டு காலைல எழுந்துச்சு நான் ஆஸ் யூஷுவல் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன். பேபிமா ஃபோட்டோ நடுவில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்க. 3 துருவங்கள் அப்படின்ற மாதிரி பேபிமா, அவங்க அம்மா, அவங்க சிஸ்டர்னு 3 பேர் இருப்பாங்க ஃபோட்டோஸில். யார் அழகாக இருக்கிறாங்க நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி யார் பட்டும் கேவலமாக இருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பேபிமா டென்ஷன் ஆகிடும் இதை கேட்டதுன்னா. ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக போயிட்டு ப்ரான்ஸ், சிக்கன், இது 2 மட்டும்தான். அது 2 செய்யறதுக்கே எங்களுக்கு 4 மணி நேரம் ஆகுதோ 5 மணி நேரம் ஆகுதோன்னு தெரியாது. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து சண்டேவை சும்மா கோலாகலமாக கொண்டாடலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தடல் புடல் விருந்து எங்கள் வீட்டில் ரெடி ஆகுது. வித்தவுட் பேபிமா. பேபிமா வந்து அங்கே சாம்பார், சாறு, கூட்டு, பொரியல், ரசம், அப்பளம் அப்படின்னு சாப்பிடுவோம். நாங்கள் இங்கே சிக்கன் குழம்பு, 65, ப்ரான் 65, சாரி ப்ரான் தொக்கு அப்படிலாம் நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி ரிலீஸ் ஆகும் vlogனா 11 o'clock மாமா வித் பேபிமால வித்தவுட் பேபிமா நாங்கள் 3 பேர் என்ன பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு vlog ரிலீஸ் ஆகும். அந்த சண்டே மார்னிங் வந்து எப்படி தடல் புடல் விருந்து பண்ணோம், விருந்து சாப்பிட்டோம் அப்படின்ற vlog வந்து ஏஜி vlogsல ரிலீஸ் ஆகும். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கே ஒரே சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா சாப்பிடுறதுக்கு சுவாரஸ்யமா இருக்குமான்னு எங்களை கேட்டீங்கன்னா தெரியாது. இருக்கணும். நீங்க எனக்கு தெரியல, புரியல, மாத்தி கலாச்சிட்டு இருக்கீங்க. மௌலி வந்து காலையில வந்து இவங்க லேட்டா தானே எழுந்தாங்க, சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படின்னாங்க. சரி டிஃபன் வாங்கிட்டு வரட்டுமானா, நோ டிஃபன் ஒன்லி பப்ஸ் அப்படின்னுச்சுங்கன்ட்டு பப்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஒரு பஃப் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தேன். அவன் சாப்பிட்டோன்ட்டு நான் சொன்னேன், சாப்பிட்றா ஒரு பஃப் எக்ஸ்ட்ரா அப்படின்னேன். இல்லை வேணாம் சமைச்ச உடனே சாப்பிடுவேன் அப்படின்னா. அப்புறம் நீ வந்து பசி இருக்குதுன்னு எங்களை டார்ச்சர் பண்ணி உன்னால நாங்கள் சீக்கிரம் சமையல முடிச்சு சொதப்பிச்சுன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னா சொல்றான் அவன். இல்லைன்னா மட்டும் ரொம்ப நல்லாவா இருக்க போகுது, சாப்பிடலாம் விடுங்க அப்படின்றான். என்னன்னு கேக்குறேன். நானே என்னன்னு கேக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் நீ சமைக்கிற,
ஃபர்ஸ்ட் டைமே வந்து அப்படியே தேவாமிர்தமா வந்துருமா? வரும். நிறை குறைகள் எல்லாம் இருக்கதானே செய்யும். ஏசுப்பா என்ன வந்து ஆசீர்வதிப்பார். வரும். அதுக்கு மாதாவே வந்து செஞ்சு நீங்க எல்லாம் பேசுறீங்கல்ல, பேசுங்க. நான் இப்ப பதில் சொல்ல மாட்டேன், சமையல் பதில் சொல்லும். சாப்பாடு தான் பேசும்ன்ற. ஆமா ரைட். நாங்க வாய் அடைச்சு போய் அள்ளி அள்ளி வாயில வைக்கிறத நீங்க எல்லாம் பார்க்க தான் போறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்றேன் அவர்கிட்ட, நான் தான் இன்னைக்கு சமைக்க போறேன். பாவம் எத்தனை பேர் வயிறு வலியில வந்து என்ன ஆக போறாங்களோ அப்படின்னு அவரு சொல்றாரு. நீங்க என்னன்னா இப்படி சொல்றீங்க. ஹவு டேர் நோ. அவரு போட்ட பிராண விட செமையா போடணும் நீனு, புரியுதா? கிரேட் இன்சல்ட். அதுதான் பண்ணணும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இது கிளீனிங்டா. கிளீனிங் யார் வேணா பண்ணுவாங்க. கிளீனிங்லாம் வந்து இவங்க சேனலுக்கு சோ இவங்க பண்ணுவாங்க. குக்கிங்லாம் என் சேனலுக்கு நான் பண்ணுவேன். அப்புறம் சொல்லக்கூடாது நீ கிளீன் பண்ணனால சமையல் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன், ஏன்னா சமையல் நல்லா வரும், அதனால நான் சொல்ல மாட்டேன். யாரா நல்லாவே இல்லைனாலும் பரவாயில்ல, குடல் உள்ள இல்லாம இருந்ததுன்னு வச்சுக்கோ, சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. குடல் உள்ள இருந்தா வயிற்ற வலிக்கும். அதனாலதான் நீட்டா கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது செய்யறதே வலிக்க போகுது 2 பேருக்கு பாருங்க. என்ன ஆகும் தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் பாப்போம். கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். கொஞ்சம் மணி இப்ப 1:20 எனக்கு பசியில தலைவலி வந்து தலை சுத்தி ஊந்துரும் போல. சீக்கிரமா கிளீன் டைம் ஒரு ஈஸி டாஸ்க் ஒரு சாம்பார் கர்ட் ரைஸ். ஏய் வாட் அபௌட் சிக்கன் போய் இது பண்ணனா கழுவுறாத. சிக்கனை போய் கழுவு. அதுக்கு முன்னாடி ரைஸ் 2 டம்ளர் ரைஸ் எடுத்து ஊற வை. ஏய் நீ இப்ப எதுக்கு வந்து இங்க நின்னு இது கண்டென்ட் குத்துனுங்க? கிளம்பு நீ மொல்ல கிளம்பு. நீ போ, படிக்கலையா நீ? ஃபெயில் ஆயிடுவா. சாப்பிட விட்டுறோம் போய் மரியாதை. நீங்க நாத்திக்கல முடியாதுடா, சிக்கன் தாண்டா நான் கை வைப்பேன். என்னடா பண்ணுவ? சாப்பிட்டா சாப்பிடலன்னா பத்து தூங்கு. போய் அரிசியை ஊற வை. ஆமா எனக்கு தெரியும். சரி, 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. எப்படி தெரியுமா? கன்ஃபார்மா? எனக்கு அது தெரியல. தெரியும், அம்மாவும் சொன்னாங்க, அன்னிக்கிட்டயும் கேட்டா ஆமா சொன்னாங்க. ஏய் என்ன கன்ஃபியூஸ் பண்ண கூடாது. அதனால நான் வந்து இது பண்ணிக்கலாம். எவ்வளவு ரைஸுக்கு எவ்வளவு தண்ணி? 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி போட்டு குக்கர்ல போட்டு மூடி வச்சிட்டா போதும். சாப்பாடு விசில் அண்ணி 4 விசில் சொன்னாங்க. 4 விசில் விட்டு இருக்கணும். அம்மா 4 விசில் விடுமா? 3 விசில் விடுவாங்க அம்மா. அண்ணி 4 விசில் சொன்னாங்க. அப்புறமா வேணும்னா கூட நம்ம எக்ஸ்ட்ரா 1 விசில் விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி விடு, பாத்துக்கலாம். நான் போய் இப்போ சிக்கன் வாஷ் பண்ணிட்டு ரைஸ் ஊற வச்சுட்டு வாரேன். இதெல்லாம் என் vlog. அண்டாகி எஸ் யாரா போய் அதெல்லாம் ஒண்ணும் ஆகல. இவ்ளோ வாடாடி யாரா வேக விடுவாங்க கருகிற அளவுக்கு? இல்ல அது இதுவா பரட்டணும், அதனாலதான். என் ஏரா வேற லெவல்ல இருக்குது டேஸ்ட். ஏன் யாராவா? நான் செஞ்சேன். ஐ லைக் ஏரா, அதனால சொல்றேன். சரி தம்பி, எப்படி இருக்குது சிக்கன் குழம்புன்னு சொல்றேன். சூடுன்னு சொன்னோம். நல்லா இல்லையா டாடி? நல்லா இல்லன்றோம் டாடி. ஏன் ஹார்ட் அட்டாக் வருது டாடி எனக்கு? நல்லா இல்ல. உப்பு இல்லையா? அது ஏன்னா ரைஸ்ல உப்பு போடல நாங்க. குழம்புல எல்லாம் நான் கரெக்டா தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிச்சிச்சு பாப்பா. நான் அல்ல கையா கூட சுற்றின்னு இருந்தேன். எல்லாமே செம்ம டேஸ்ட். சிக்கன் குழம்பு டேஸ்ட்டு, ப்ரான் வேற லெவல். ப்ரான் அதை விட சூப்பராக இருந்தது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேபிமாக்கு பயங்கர சர்ப்ரைஸ். எதுவுமே பேபிமாக்கு தெரியாது, அதுவும் கேட்டுக்கவே இல்லை. அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க. என்ன சாப்பிட்டீங்க, எது சாப்பிட்டீங்க, என்ன பண்ணுறீங்க, எது பண்ணுறீங்க, எதுவுமே கேட்டுக்கல. அந்த அம்மா அங்கே என்ஜாய் பண்ணுறத மட்டும் அப்பப்போ ஃபோன் பண்ணி வீடியோ காலில் காமிச்சுன்னு இருந்தாங்க. என்ன என்ஜாய் பண்ணா, வயல்வெளிக்கு போகிறது, அவங்க சித்தியை காட்டுறது அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த என்ஜாய்மெண்ட்லாம் போயிட்டு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோம் தெரியாது. ஏன்னா மேக்ஸிமம் ஹோட்டல் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம் அப்படின்னு நினச்சிருப்பா. பட் ஆனால் போகும்போது சொல்லிட்டு போயிருந்தா, நீங்களே வந்து பாப்பாவை இப்போ வந்து குக் பண்ண வை அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் அதுக்கெல்லாம் ரிப்ளை கொடுக்காம காலையிலேருந்து பயங்கர சர்ப்ரைஸாக செஞ்சு வேறு லெவலில் இப்போ சாப்பிட போகிறோம். இதோட நான் இந்த வீடியோ உங்களுக்கு முடிச்சுக்கிறேன். நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத அப்புறம் நாளைக்கு விலாகில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.